ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எம்ஆர்பி மூலமாக 1066 வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 406 வேக்கன்சிஸ்க்கு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். டோட்டலாக நியர்பை உங்களுக்கு 1500 வேக்கன்சிஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 1500 வேக்கன்சிஸ்க்கும் எக்ஸாம் வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. ஸோ அப்படி மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து அதை பிரேக் பண்ணிவிட்டு இப்போவே ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மொத்தத்தில் எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்க இருக்குது. அதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சிலபஸ் என்ன, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த கரிக்குலமில் உள்ள சிலபஸை வந்து பார்த்தோம்னாவே நமக்கு வந்து இதுதான் சிலபஸ், இதில் உள்ள கொஷின்ஸை நம்ம படித்தோம்னாவே அழகாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான ஓல்டு கொஷின் பேப்பர் வேணும், இதுக்கான எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வேணும், இந்த சப்ஜெக்டில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸை வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ஆல்ரெடி ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து போடுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட இருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஓல்டு கொஷின் பேப்பர் எம்சிக்யூவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நமக்கு கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ஓவராலாக தமிழ்நாட்டில் இப்போது எக்ஸாம் வச்சாங்க, 1500 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சாங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்லி நமக்கு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓல்டு கொஷின் பேப்பர் தென் எம்சிக்யூஸ் வந்து நம்ம வந்து பர்டிகுலராக இந்த சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. இதுக்கான என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்சனலாக என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். என்னென்ன புக் படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்கை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏதாவது வேகன்சிஸ் வந்தாலும் நம்மளோட வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து டிபிஹெச்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான 2 years டிப்ளமா கோர்ஸ்க்கான சிலபஸ்ஸு இந்த கரிக்குலமில் உள்ள சிலபஸில் இருந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இதை தாண்டி பெரும்பாலும் உங்களுக்கு வராது. அதனால் உங்கள்கிட்ட புக் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் புக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாமே போயிடும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாமே போயிடும். அதனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்கும் போது லாங்குவேஜ் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுங்கள். ஹிந்தியில் படிச்சிங்களா, இங்கிலீஷில் படிச்சிங்களா, தமிழில் படிச்சிங்களா, உங்களோட சிலபஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமான்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தந்தாலும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம வந்து கொஷின் ப்ரிப்பேர் பண்ண போகிறது இங்கிலீஷில் தான், இருந்தாலும் தமிழ்லேயும் யாராவது படிச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சிலபஸை பார்த்தலாம். சிலபஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த ரெகுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லுவோம். கீழே பார்த்துக்கிட்டே வாங்க, 1 second. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து கீழே வரும், 1 minute. ஸோ அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 second. ஸோ இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்தே பார்ப்போம், உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, 1 second. சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். இதில் இருந்து தான் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து வரப்போகிறதில்ல. எஸ், வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான சிலபஸ்ஸு. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் என்டமாலஜி, பேராசைட்டாலஜி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேப்பரு. செகண்ட் பேப்பர் ஹைஜீனு, என்வரான்மெண்டல் சானிடேஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, நியூட்ரிஷன் எஜுகேஷன். இது வந்து பேப்பர் 2. ஸோ இது வந்து சப்ஜெக்ட். உங்களுக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே கொஷின்ஸ் எப்படி வருங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இதில் வந்து பர்டிகுலராக நம்ம என்ன படிக்கணுங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேப்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன் ஆஃப் த ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்டு, பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, தென் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு த ஸோ இது பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸு. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் த இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி. தென் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் படிக்கணும், HIV படிக்கணும், எய்ட்ஸை பற்றி படிக்கணும், NRHM பற்றி படிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 4 அண்ட் பேப்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 4ல் கம்யூனிகபிள் டிசீஸு, நான் கம்யூனிகபிள் டிசீஸு அது ரிலேட்டடாக படிக்கணும். பேப்பர் 4ல் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிசின் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த மைனர் எலிமெண்ட்ஸு, ஃபஸ்ட் எய்டு, எமர்ஜென்சி கேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், ஹெல்த் அண்ட் வைட்டல் ஸ்டாட்டிக்ஸு, HMIS, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸு. பேப்பர் 5ல் அதெல்லாம் வருது. அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் அண்ட் NRHM பற்றி இதுலேயும் படிக்கணும். அதாவது ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த்தில் NRHMல என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத படிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் பாப்புலேஷன் எஜுகேஷன், இது வந்து பேப்பர் 5ல் வருது. பேப்பர் 6ல் பிஹேவியரல் சயின்ஸ், அதாவது சைக்காலஜி, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, IPC அண்ட் கவுன்சிலிங் வருது. இதை தவிர IEC, AV/AIDS, மீடியா அந்த கம்யூனிகேஷன் அது ரிலேட்டடாக வருது. தென் ஃபீல்டு ட்ரைனிங். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்யூனைசேஷன் ஷெட்யூல்டு, ஸோ அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த ப்ராக்டிக்கலாக 6 monthஸில் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது என்னென்ன அதில் வந்து வந்ததோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்க வேண்டியதான். இன் பர்டிகுலராக ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எந்தெந்த டாப்பிக்கை படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வந்து பர்டிகுலராக அனாட்டமி, ஃபிசியாலஜியில் மற்றதுலலாம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் MRP மூலமாக உங்களுக்கு பர்டிகுலர் சிலபஸும் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. சிலபஸ் பெரும்பாலும் 99% இதாக தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் MCQ ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுவாங்க அப்ராக்சிமேட்லி அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.